ஆயுஷ் விழுந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கம். எஸ்டிடிஆர்பி லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி டீச்சர்ஸ் இன் தமிழ்நாடு இவர்களுடைய தொடர்புடைய வழக்கு தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட் எழுதுவதிலிருந்து விலக்கு கேட்காம அந்த தேர்வில் பாஸ் செய்வதற்கு 2 வருடம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறதா இந்த வழக்கு. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டே எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறத விட நாங்கள் சப்ஜெக்ட் வைஸ் மெரிட் மார்க் எடுத்துருக்குறோம், ஆனால் எங்களுக்கு தமிழ் லேர்ன் பண்ணிவிட்டு அதை படித்து பாஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 வருட காலங்கள் கொடுங்க. இது ஏற்கனவே இருக்கிற நடைமுறையை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வழியாக நடத்தப்படுகின்ற தேர்வில் செயல்படுத்துங்க அப்படின்னு கேட்குறது அந்த வழக்கோட பேசிக் ப்ரேயர். இந்த வழக்கில் 10 ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக வழக்கு அடுத்து நடக்க போகுது. மீதமுள்ள ஆசிரியர்கள் ஒட்டுமொத்தமாக ஆசிரியர் தேர்வு வாரியம் ரிசல்ட் வெளியிடலாம், அதற்கு அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம், சிவி லிஸ்ட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். யாருக்கு அப்படின்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் பாஸ் ஆனவங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்டெல்லாம் வெளியே வந்துடும். ரிசல்ட் மேலே இந்த தடை நீங்கிடுச்சு. அடுத்து என்ன இங்கே நடக்குதுன்னா, பெட்டிஷனர்ஸோட க்ரீவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய குறையை தீர்க்கிறதுக்காக இந்த வழக்கு அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 21 ஒத்தி வச்சுருக்காங்க. 26/6 ஜூன் மாதம் 26 என்ன நடந்ததுன்னா டைரக்ஷன் ஃபார் இன்ட்ரீம் ஆர்டர். ஸோ தடையானைக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் ரிசல்ட் கொடுக்கலாம், ஃபர்தராக செலெக்ஷன் லிஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த வழக்கு தொடர்ந்து இருக்கின்ற 10 ஆசிரியர்களுக்கு ஒரு 10 போஸ்ட் ரிசர்வ்டு. அதன் பிறகு அவர்களுடைய தீர்ப்பு உட்பட்டு அவர்கள் பணி நியமனங்கள். மெரிட் மார்க் எடுத்திருந்தாலும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆகாமல் இருக்காங்கன்னா அவர்களுக்கு 2 வருட காலங்கள் டைம் கொடுக்குறாங்களா, இல்லை ஆஸ் பர் த ஜிஓ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் அந்த ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்ற தீர்ப்பெல்லாம் நீதிமன்றத்தோட பேராணையை பொறுத்து தான் சொல்ல முடியும். இந்த வழக்கு ஆகஸ்ட் 21 வரையும் ஒத்தி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 8 வாரங்கள் தள்ளி போகுது இது. முக்கியமாக சொல்லப்போனால் இந்த வழக்கு நீதியரசர்கள் நிஷா பானு நீதியரசர், அதன் பிறகு ஜோதிராமன் நீதியரசர், இவர்கள் 2 பேரும் கொடுக்கக்கூடிய தீர்ப்பானது தமிழக அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உருது, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மொழி சிறுபான்மையினருடைய உரிமை மீட்புன்னு கூட சொல்லலாம். ஒரு மொழியை படிக்கலாம், பேசலாம், ஆனால் இதை அதில் இருக்கின்ற இலக்கிய கருத்துக்களையும் அதில் இருக்கின்ற செய்யுள் பாடப்பொருட்கள் இதையெல்லாம் வித்தின் த டைம் ஆஃப் 1 இயரில் 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் இருக்கின்ற எழுத்துக்களை அறிதல், புரிதல், அதன் பிறகு விளக்குதல், அதன் பிறகு அதில் இருக்கின்ற செய்யுளையும் உரைநடையும் இலக்கியங்களும் காப்பியங்களும் புரிஞ்சுக்கிட்டு தேர்வில் குவாலிஃபை ஆகுதுன்றது எல்லா விதமான ஆசிரியர்களுக்கும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்காது. சில ஆசிரியர்களுக்கு ஐக்யூ லெவல் அதிகமாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம். அப்போ இந்த லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியை பொறுத்த வரையும் இவர்களுடைய ப்ரேயர் பேசிக்கலாக தெளிவாக தான் எடுத்துகிட்டு வராங்க. இங்கே தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்லேருந்து விலக்கே கேட்க மாட்டேங்கிறாங்க. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு பாஸ் ஆகிறதுக்கு எங்களுக்கு டைம் கொடுங்க, ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற அந்த ஜிஓவை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. இதற்கான ஒரு எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசண்டாக வெளியான ஆரிராவோட வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் இருக்குது. இப்போ இந்த ஜூன் மாதம் 2025 வெளியான ஆதிராடவர் நலத்துறை ஆணையர் அவர்களின் செயல்முறை கடிதம், ஆணை பிறப்பிப்பவர், அப்பாயின்மெண்ட் ஆர்டர், ஏடிடபிள்யூ ஸ்கூலில் செலக்ட் ஆன டீச்சர்ஸுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கும் பொழுது அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் பேஜ் நம்பர் 2ல் ஒரு செயல்முறை இன்னமும் லைவில் இருக்கிறதா தான் காமிச்சிருக்காங்க. இந்த பாயிண்ட் நம்பர் 11 பாருங்கள். மேல் குறிப்பிட்டுள்ள பணி நாடுனர் தமிழ் பயிலாதிருப்பின் நியமனம் செய்யப்பட்ட நாளிலிருந்து 2 வருடங்களுக்குள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் தமிழ் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். இது ஏன் லைவில் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த சைனே பாருங்கள், 18/6/2025. அப்போது இந்த 2025ஆம் ஆண்டில் பணி நியமனம் கொடுக்கும் பொழுது இந்த ஒரு விதிமுறையே பணி நியமன ஆணையில் கொடுத்துருக்கிறதுனால இங்கே லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான ஒரு எவிடன்ஸும் கூட. ஏடிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் யாராவது தமிழ் பயிலாமல் அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு 2 வருஷ காலம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டிஎன்பிஎஸ்எல் நடத்தப்படும் முழு தேர்வில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கும் பொழுது இந்த அரசாணை, இந்த விதிமுறை இல்லை அப்படின்னா இதை டெலீட் பண்ணியிருக்கணும்.
இந்த மாதிரி 2 வருஷம் டைம் கொடுக்கக்கூடாதுன்னா இந்த பாயிண்ட் நம்பர் 11 டெலீட் பண்ணியிருக்கணும். பாயிண்ட் நம்பர் 11 டெலீட் பண்ணாமல் கவனக்குறைவாக கொடுத்துருக்காங்களா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க். இருந்தாலும் ஒரு லைவில் இருக்கிற ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் இது போல் குறிப்பிட்டிருக்கும் பொழுது இது நீதிமன்றத்துடைய நீதியரசரின் பார்வைக்கு செல்ல வேண்டும். இது மைனாரிட்டி லாங்குவேஜ் டீச்சர்ஸுக்கான ஒரு உரிமை மீட்பு சட்ட போராட்டமாக தான் இருக்குது. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்லேருந்து விலக்கு கேட்காம 2 வருட காலத்திற்குள்ள எங்களுக்கு பாஸ் ஆக டைம் கொடுங்க. அதுவும் என்னென்னா சாதாரணமாக 30 கொஷின் 40 கொஷின் கிடையாது, 100 கொஷின், 100 வினாக்களுக்கு 40 வினாக்களுக்கு பதிலளித்து பாஸ் ஆகணும். அது முழு தேர்வுன்னு சொல்லுவாங்க. அப்போது தி கெட்டிங் த சேலஞ்சிங் ஆஃப் ஃபுல் டெஸ்ட். எங்களுக்கு நீங்கள் 2 வருஷம் டைம் கொடுத்தாலும் நாங்கள் முழு டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க அப்படின்னு கேட்குறது சரியாக தான் இருக்குது. இது போன்ற தகவலோடு அடுத்த ஒரு பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன். இது ஆயிஷாவின் தீர விசாரிப்பது மெயின்.